வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் ஒரு சைனீஸ் ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற பிளேட் ஆஃப் ஃபியூரி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி படத்தோட ஹீரோ பணத்துக்காக கொலைகள் செய்யற ஒரு பவுண்டரி ஹண்டரா இருக்கிறாரு. அவருக்கு ஜேக்கால் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. ஒரு நாள் அவரு ஒரு பொண்ணை தேடி போகும்போது ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு அவரு கைக்கு கிடைக்குது. அந்த குழந்தை மேல அவருக்கு திடீர்னு பாசம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த குழந்தைய கொல்ல வில்லனோட ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோ வில்லனை எதுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பெரிய பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஆக்ஷன் கோரியோகிராபிக் நல்லாவே இருக்குது. படத்துல வர சண்டை காட்சிகள் ஸ்பீடா அதே நேரத்துல ராவா இருக்குது. சைனீஸோட பழைய பாரம்பரிய சண்டை முறையான வயர்ஃபு ஸ்டைல்ல சண்டை காட்சிகள் நல்லாவே இருக்குது. இந்த படத்துல ஹீரோவா அஷ்டன் ஷென் அப்படிங்கிறவர் தான் நடிச்சிருக்கிறாரு. முரட்டுத்தனமான ஒரு நபர் எப்படி இலகிய மனம் படைச்ச ஒரு நபரா மாறுறாரு அப்படிங்கிற இடங்களாகட்டும், சண்டை காட்சிகள் வர இடங்களாகட்டும், இந்த இடங்கள்ல அவரு நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் 1.5 மணி நேரம் ரன் ஆகக்கூடிய ஒரு படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட பட்ஜெட் கம்மியாவே இருந்தாலும் படத்தோட ஆர்ட் ஒர்க்கை பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு பீரியாடிக்கல் மூவி ஃபீலை இந்த படம் ஏற்படுத்துது. படத்துல வில்லன் தன்னுடைய நெருப்பு வாளோட ஹீரோ கூட சண்டை போடுற காட்சிகள் படத்துல நல்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல ஆக்ஷன் காட்சிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இவங்க திரைக்கதையிலையும் கொடுத்திருக்கலாம். திரைக்கதை எந்த ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தாம ஒரே நேர்கோட்டில் தான் மூவ் ஆகுது. படத்துல ஹீரோ கதாபாத்திரம் மட்டும்தான் வலுவா இருக்குது. மத்த கதாபாத்திரங்கள் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல ஹீரோவுக்கும் அந்த சின்ன குழந்தைக்கும் இடையே இருக்கிற எமோஷன் காட்சிகளை இன்னுமே பெட்டரா கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.